ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்னென்னா, இந்த பார்ட்லேருந்து நாங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கோம். என்னென்னா, இந்த பார்ட்லேருந்து நம்ம ஜேகேக்கு ஒரு பர்சன் வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஜேகே பாட்டுக்கு மட்டும் அவங்க வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்கடா. மற்ற பாட்டுக்கெலாம் நான் தான் கொடுப்பேன். இது ஒரு குட்டி ட்ரை தான், பார்க்கலாம். நல்லா இருக்கும்னு தான் நம்புகிறேன் நான். ஓகேடா. அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்பவே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் ஆனால் என்னால் முடியல. அதுக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில. அண்டு நான் என்ன பண்ணுறதுடா, கரெக்டாக நான் பேசும்போது காக்கா கத்துது, இல்லைனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது, அப்படி இப்படிலாம் நிறையா சதி நடக்குது. நான் என்ன பண்ணுறது? சரி, ஓகேடா. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் தர ட்ரை பண்ணுறேன். நல்லா அந்தளவுக்கு ஃபுல்லாக என்னால் கிளியராக உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸே இல்லாமல் கொடுக்க முடியுமான்னா கொஞ்சம் டவுட் தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்டா. சரிங்களா? ஓகே, நம்ம எபிசோட்குள்ளே ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் அந்த ஒயிட் கேட் அந்த கோல்டன் ஐஸ் ரெண்டுமே உங்களை ஆப்போசிட்டில் இருக்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து பார்த்துட்ருக்கு. ஸோ அப்படி உங்களை பார்த்துட்ருக்கும் போது உங்களுக்கு பயங்கர ஸ்வெட் ஆகுது. அண்ட் உங்கள் என்டையர் பாடி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும் போது அதோட கண்ணை இன்னும் உங்களை இன்டென்ஸாக பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே பார்த்தா கண்ணை முழிக்கிறீங்க. பார்த்தா இது ஃபுல்லாகவே ஒரு ட்ரீம் தான். உங்களுக்கு அப்படியே உடம்புலாம் ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. அண்ட் உங்கள் பாடியில் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அண்ட் உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகுது. ரொம்ப நீங்கள் ப்ரீத் பண்ணுறீங்க. உங்களுக்கு ரொம்ப அதிகமாக ப்ரீத் ஆகுது. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது உங்களால் உங்கள் உடம்பை அசைக்கவே முடியல. அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குது. உங்களால் அசைக்க முடிய ஒரே விஷயம் என்னென்னா உங்கள் கண்ணு தான். உங்கள் கண்ணை மட்டும்தான் உங்களால் மூவ் பண்ண முடியுது. மற்றபடி உங்கள் கால், கை, உடம்பு எல்லாமே அப்படியே எல்லோரும் ஒரு கயிறை போட்டு உங்களை கட்டி வச்ச மாதிரி அப்படி இறுக்கமாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே என்ன நடக்குது அப்படின்ட்டு ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களோட சுற்றி இருக்க ரூமை சுற்றி பார்க்குறீங்க. பார்த்தா ஏதோ ஒரு உருவம். உங்களுக்கு அது எப்படி இருக்குதுன்னு தெரியல. பட் ஆனால் அது உங்களையே ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி தோணுது. அப்போ தான் உங்களுக்கு லைட்டாக ஏதோ சரியில்லைன்னு தோணுது. ஸோ உங்களுக்கு உங்கள் கட் அதை பார்க்காது அப்படின்ற மாதிரி உங்கள் கட் ஃபீலிங் சொல்லுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஐஸை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. நல்லா இறுக்கமாக மூடிக்கிறீங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் கட் சொல்லுது. என்னென்னா, அதை பார்க்காத, அந்த உருவத்தை பார்த்தனா சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோன்றதுனால நீங்கள் உங்கள் கண்ணை நல்லா டைட்டாக மூடிக்கிறீங்க. மூடிட்டு இன்னும் உங்கள் பாடி ஃப்ரீஸாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே இருக்கும்போது உங்கள் உடம்பு மேலே ஏதோ ஒரு உருவம் நல்லா உட்கார்ற மாதிரி இருக்குது. உங்கள் செஸ்ட் மேலே ஏதோ ஒரு உருவம் நல்லா வெயிட் போடுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆனோடனே உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக இருக்கீங்க. நீங்கள் கண்ணை திறந்துட மட்டும் கூடாது அப்படின்ட்டு. அண்ட் அப்படியே அந்த வெயிட் ப்ரெஸ் ஆக உங்கள் கழுத்தை போட்டு அதை நெரிக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் என்ன உங்களுக்கு தோணுதுன்னா, அது கண்ணை பாத்துறாத, அதை ஒன்று பார்க்க வைக்கிறதுக்கு தான் மேபி அது இப்படி பண்ணுது போல் அப்படின்ட்டு உங்களுக்கு தோன்றதுனாலேயே நீங்கள் நல்லா கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணியிருப்பீங்க. க்ளோஸ் பண்ணோன்னே உங்களை யாரோ பிடிச்சி ஷேக் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்ணை திறந்து பார்த்தா இப்போ கிளாக்கில் டைம் இப்போது 7 o'clock காட்டுது. அண்ட் உங்களை வேக் பண்ணுறது உங்களோட ஃப்ரெண்ட் செரனா தான். நீங்களும் அப்படியே மூச்சை பிடிச்சிக்கிட்டு எந்திரிக்கிறீங்க. ரொம்ப ஹெவியாக ப்ரீத் பண்ணுறீங்க. அதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் செரனாக்கும் ஒன்றுமே புரியல. அவளும் உங்களை ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறா. உங்களை ஒரு மாதிரி வியர்டாக பார்த்துருப்பா. பட் போக போக நீங்கள் அந்த ரூமை ஒரு மாதிரி வியர்டாக ஒரு மாதிரி கண்ணை உருட்டி பார்த்துருப்பீங்க. அண்ட் ஹால்வே, அப்புறம் கிளாக்கு, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் செரனாவை தொட்டு பார்த்துருப்பீங்க. அதை வச்சு அவளுக்கு சம்திங் இஸ் ராங் அப்படின்னு புரிஞ்சுட்டு அவளும் உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் ஹெவியாக ப்ரீத் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தண்ணி தான் வேணும் அப்படின்ட்டு அவளும் ஃப்ரிட்ஜ்லேருந்து தண்ணியாக எடுத்துகிட்டு கொடுக்குறா. நீங்கள் காம் ஆனதுக்கப்புறம் நீங்களும் என்ன நடந்துச்சு நேற்று நைட் அப்படின்றத அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணதோ அவளும் கேட்குறா. கேட்டுட்டு, ஆதிரா, எனக்கு தெரிஞ்சு நேற்று உனக்கு ஸ்லீப் பேரலிசிஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீ சொல்கிற சிம்டம்ஸ்லாம் அப்படி தான் இருக்குது. உனக்கு நேற்று நைட் ட்ரீம் வந்துச்சுன்னு சொல்கிற. அந்த ட்ரீமில் ஏதோ ஒரு கண்ணு ஒன்று ஒத்து பார்த்துச்சுன்ற. அண்ட் நீங்கள் வேக்கப் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு உருவம் உன்னைய பார்த்துச்சு. அண்ட் நீயும் கண்ணை மூடிட்டு உன்னால் உன்னோட பாடியவே அசைக்க முடியல. அண்டு கண்ணை மட்டும்தான் அசைக்க முடிஞ்சுதுன்னு சொல்கிற. அண்ட் அது மேலே ஏறி உக்காந்துச்சு. ஸோ அது வெயிட்டெல்லாம் ஃபீல் ஆகுதுன்ற. ஸோ இதெல்லாம் ஸ்லீப் பேரலிசிஸ் சிம்டம் தான். ஸ்லீப் பேரலிசிஸா? நானும் நினச்சேன். எனக்கு தோணுச்சு. இப்போ தண்ணி குடிக்கும்போது யோசித்து பார்த்தேன். அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று நைட்டு எனக்கு அவ்வளோவா யோசிக்க தோணலை.
ஏன்னா லாஜிக்காக யோசிக்க முடியாதுல்ல. அப்போதைக்கு எனக்கு அந்த மொமெண்ட் க்ராஸ் ஆகி போச்சுன்னா போதும் தான் தோணுச்சே தவிர என்னால் லாஜிக்காக எதுவும் யோசிக்க முடியல. ஆனால் இப்போ தான் தோணுது, மேபி ஸ்லீப் பேரலிசிஸ் ஆகிருக்கலான்னு. சரி, இப்போ என்ன பண்ணலான் இருக்க? என்ன பண்ணலான் இருக்கன்னா புரியல. இல்லை, மேடமும் ஒழுங்காகவே கொஞ்ச நாள் தூங்குறதில்ல. புரியுது, நீ வந்து கஷ்டப்பட்டு படித்து இந்த பொசிஷனுக்கு வந்திருக்க. அண்ட் இப்போது உனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு. அது உனக்கு எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாமே எனக்கு புரியுது, ஓகேவா? ஆனால் கடைசியில் நீயும் ஒரு சாதாரண மனுஷி தான், புரியுதா? தூக்கம் முக்கியம். நீ ஒழுங்காகவே தூங்குறதில்ல. உனக்கு புரியுதா இல்லையா அது உனக்கு? ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 hours ஆச்சும் தூங்கணும். நீ எவ்வளோ நேரம் தூங்குறன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன் 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 தூக்கத்துக்கு என்ன குறைச்சல்? சரி ஓகே, டென்ஷன் ஆகாத. ஏன் அப்படி பார்க்குற? நேற்று அந்த இந்த 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 உருவத்தெல்லாம் பார்க்கும்போது கூட எனக்கு பயமாலாம் இல்லை. ஆனால் நீ இப்படி என்ன ஒரு மாதிரி குறுக்குறுன்னு கேவலமாக பார்க்குறியா? அதுதான் சும்மா லைட்டாக ஒரு மாதிரி அள்ளு விடுது. அப்படி பார்க்காதடி. ஏன் அப்படி பார்க்குற? சரி பார்க்கலாம். விளாடாத அதிரா. சரி ஓகே, டென்ஷன் ஆகாத. தண்ணி குடி. ஓகே அதிரா, விளாடாத. கடைசியாக எப்போ தூங்குன நீ ஒழுங்கா சொல்லு. 8 மணி நேரத்தை விடு, 5 மணி நேரமாச்சும் தூங்கியிருப்பியா ஒரு நாளில்? மனசாட்சி தொட்டு சொல்லு. எனக்கு புரியுது, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க இந்த பொசிஷன் வரத்துக்கு. அதனால் நீ உன் ஹார்ட் ஒர்க் போடுற. ஒரு நல்ல ஆத்தர் ஆகணுன்றது தான் உன்னோட ட்ரீம். அண்ட் உன்னோட ஃபஸ்ட்டு நாவல் அந்த ஹிட் ஆச்சு. பட் நீ நினச்ச அளவுக்கு ஹிட் ஆகலைன்ட்டு நீ உன்னையவே ப்ளேம் பண்ணிவிட்டு ஒரு மாஸ்டர் பீஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஒர்க் பண்ணுற. எனக்கு புரியுது. மனசாட்சி தொட்டு சொல்ல, நீ ஒரு ஹாரர் நாவல் எழுதணும் அப்படின்ட்டு நீ உனக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்ன. இப்போ உனக்கு நடந்துச்சு. இந்த விஷயத்துலையும் நீ உன்னோட நாவலில் எழுத தானே போகிற? அப்படிலாம் இல்லையே. தெரியுது, மூஞ்சிலே நல்லா தெரியுது. எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தானடி சரணா. இப்போ வந்து நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை எப்படி நல்ல விதமாக யூஸ் பண்ணணும்னு கற்றுக்கணும்ல. இப்போ நீ நினச்சி பாரு, எனக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இதெல்லாம் அப்படியே விட்டுட்டா நல்லதா? இது ஒரு புக்கை எழுதுனா எவ்வளோ ஒரு கதையாக பப்ளிஷ் பண்ணி போட்டால் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும் பார்த்துக்கோ. அதெல்லாம் சரிதான். அதுக்குன்ட்டு நீ உனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சும் நீ திருப்பி ஏன் அதை? எனக்கு புரியுதுடி, புரியாமலாம் இல்லை, புரியுதா? பட் உன்னை வருத்திக்கிட்டு அந்த வருத்தத்தில் நீ ஒரு புக்கை எழுதுறது எனக்கு சரியாக படலை. ஒழுங்கு மாதிரியே நீங்கள் இதை செஞ்சு லீவ் போட்டு ரெஸ்ட் எடு. லீவா? லீவெலாம் போட முடியாது என்னால். ஏன் போட முடியாது? சான்ஸே இல்லைடி. ஃபஸ்ட் ஆச்சுன்னா பரவாயில்ல. அந்த ஜங்குக் இருக்கான் பாரு, சரியான டென்ஷன் ஏற்றுவாண்டி. அவன் நேற்று தான் வேற வந்து எனக்கு ஒரு ஹையர் அப்பாக வந்திருக்கான். அந்த மூதேவி இருக்கான் பாரு, வாயில் காலில் இப்போ தான் எந்திரிச்சோன்னே எனக்கு அப்படி வார்த்தைகள் வருது. அப்படியே நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அவனுக்கு வந்து இன்னும் ஒரு ஐடியாவே இல்லையாம், புரியுதா? அவனுக்கு ஒரு கதை எழுதுறதுக்கு அவனுக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லையாம். அப்புறம் என்ன மொய்த்துக்கு அவன் கான்ட்ராக்ட் சைன் பண்ணான்னு கேட்குறேன் நான். கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டு இப்போ அவன் கதை எழுதலைன்னு வச்சுக்கோ, எந்த ஒரு கதையும் எழுதாமல் போனால் டைரெக்டாக என் பொசிஷன் திருப்பி ஒரு எடிட்டராக மாறிடும். பர்சனல் எடிட்டராக ஆக மாட்டேன், நார்மலாக ஒரு எடிட்டர் ஆயிடுவேன். ஸோ அது எனக்கு ஒரு லாஸ் தானே. புரியுது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் இருந்தாலும் நான் ஒரு ப்ரொமோஷன்லேருந்து திருப்பி நார்மல் பொசிஷனுக்கு போயிடுவேன்ல. ஸோ அது எனக்கு ஒரு லாஸ். அதை எடுக்க நான் விரும்பலை. இன்றைக்கி ஆஃபீஸ் போய் அவன் எப்படி அவனுக்கு ஐடியா வராமல் இருக்கும்? அவனுக்கு பாரு, நான் என்னென்ன ஜானர் வேணுமோ அந்தந்த ஜானர் எல்லாம் கொடுத்து அவனுக்கு ஐடியா வர வைக்கிறேன். அதுதான் இன்றைக்கி என்னோடய டாஸ்க். சரி, இவ்வளோ சொல்கிற. பட் அவன் ஒரு வேளை நீ அவ்வளோ ஜானர் கொடுத்தும் இன்கேஸ் அவன் வந்து எனக்கு ஐடியா எதுவுமே வரல அப்படின்னா என்ன பண்ணுவ? அதுக்கு தான் அக்கா ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருக்கேன். மாஸ்டர் பிளானா? அப்படி என்னடி வச்சுருக்க? நீ சிரிக்கிறதே சரியில்லையே. அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் எங்கே அடித்தா பையன் எப்படி அவனுக்கு ஐடியா வரும்ன்ட்டு.
என்னது? புரியல. இல்லடி, அவன் இருக்கான் பாரு, சரியான ஈகோ பிடிச்ச கழுதை, புரியுதா? அவன் ஈகோவை எப்படி தூண்டுனா எப்படி வேலை செய்வான்னு எனக்கு தெரியும். அந்த விஷயம் மட்டும் எனக்கு அவனை பற்றி தெரியும். அவனை பற்றி மொத்தத்துலாம் நான் சரியான ஈகோ பிடிச்ச கழுதைன்னு தெரியும். அவன் ஈகோவை டச் பண்ணால் அவன் கன்ஃபார்மாக வந்து கதை எழுதுவான். என்னவோ போ, அவங்க 2 பேரையும் என்னால் புரிஞ்சுக்கவே முடியல. அப்படி என்னடி அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு வெறுப்பு 2 பேர் மேலேயும்? நானும் பார்க்குறேன், காலேஜ்லேருந்து 2 பேரை டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. டாம் அண்ட் ஜெர்ரியாவது கடைசியில் எண்டிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரும். ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க போலையே. அப்படி என்ன கார்டடி அவங்க 2 பேர்த்துக்கும்? நான் அவங்க கூட காலேஜ்லேருந்து அவங்க கூட தான் இருக்கேன். இன்னும் எனக்கு புரியல. எனக்கே புரியல, உனக்கு எப்படி புரியும்? அது எப்படி? புரியாமலே ஒருத்தனை வெறுப்பியா நீனு? அது வெறுப்புன்னு சொல்லிட முடியாது. எனக்கு அவனை பிடிக்கல, அவ்வளோதான். உனக்கே தெரியும்ல, அவன் எவ்வளோ பெரிய ஈகோ. மாதிரி அவன் ஒத்துக்கவே மாட்டான். அவன் வந்து இருக்கான் பற்றி, அவனுக்கு ஒன்று வரல, இது மிஸ்டேக்கு அப்படின்னா சார் ஏற்றுக்க மாட்டார். அவன் ஈகோ அப்படி தான் இருப்பான். ஐயோ சரி விடுறி, அவனை பற்றி பேசாத. அவனை பற்றி பேசினாலே மண்டெல்லாம் ஒரு மாதிரி கச்சன்னு தலை வலிக்குது எனக்கு. சரி வா, நம்ம கிளம்புவோம். டைம் வேறு ஆகுது, அப்புறம் லேட் ஆகிட போகுது. லேட் ஆனால் அப்புறம் அதுக்கு வேறு அவன் வந்து எதனா கத்த போகிறான். அவன்கிட்டலாம் என்னால் திட்டு வாங்க முடியாது. அவன்லாம் ஒரு ஆள், அவன்கிட்ட நான் திட்டு வேறு வாங்கணுமா? அவனே லேட்டாக வருவான். அப்புறம் நான் லேட்டாக வந்து அவன் என்னை திட்டினானா எனக்கு தான் அது மானக்கேடு. ஸோ வா நம்ம கிளம்புவோம். பொறுமடி, இன்னும் 30 நிமிஷம் இருக்கே ஆஃபீஸ் டைமுக்கு. எதுக்கு இப்போவே அங்கே போய் என்ன பண்ண போகிற? இந்த செக்யூரிட்டி வேலை பார்க்க போறியா? அப்படிலாம் இல்லடி, எனக்கு தான் சொன்னேன்ல, அவன் தான் எந்த ஐடியாவும் அவனுக்கு இல்லைன்னு சொல்கிறான்ட்டு. அதான் அவனுக்கு ஐடியா தர மாதிரி கொஞ்சம் சார்ட்டு லிஸ்ட்டு கொஞ்சம் அதெல்லாம் ரிப்போர்ட் ரெடி பண்ண வேண்டியது இருக்குடி. அங்கே போனால் தான் ரெடி பண்ண முடியும். ஸோ நான் முன்னாடியே போய் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணால் தான் கரெக்டாகும். நான் கிளம்புறேன், நீ வேணால் பொறுமையாக கிளம்பி வா, சரியா? சரி இரு, எனக்கு கொஞ்சம் வேலைலாம் இருக்குது, சரி நானும் வரேன் இரு அப்படின்ட்டு நீங்கள் 2 பேருமே கிளம்பி ஆஃபீஸ் போகிறீங்க. ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் அண்ட் செரனா, நீங்கள் 2 பேர் தான் ஆஃபீஸில் இருக்கீங்க. அண்ட் ஒரு சில ஹையரப்ஸ் நம்ஜுன் அண்ட் சில பேர்லாம் வந்து இருக்காங்க. பட் இன்னும் ஃபுல்லாக நிறையா பேர்லாம் வரல. ஸோ நீங்களும் உங்கள் டெஸ்க்கு போகிறீங்க. போயிட்டு ஜங்குக்கு தேவைப்படுற கொஞ்சம் ரிப்போர்ட்ஸ்லாம் ரெடி பண்ணுறீங்க. என்னென்ன என்ன ஜானர்லாம் வந்து செட் ஆகும், அவர் ஸ்டைலுக்கு என்னென்ன ஜானர் செட் ஆகும், அண்ட் உங்களோட கம்பெனியில் என்ன ரீடர்ஸ்க்கு என்னென்ன மாதிரி ஜானர்ஸ் பிடிக்கும், எது வந்து விரும்பி படிப்பாங்க அப்படின்ட்டு நிறையா ஒரு பெரிய ரிப்போர்ட்டே ரெடி பண்ணுறீங்க. ரிப்போர்ட்லாம் பண்ணிட்டு அப்படியே உங்கள் டேபிளில் உக்காந்துருக்கீங்க. உக்காண்ட்ருக்கும் போது பார்த்தா தான் ஜங்குக்கும் உள்ளே என்டர் ஆகிறாரு. என்டர் ஆகிட்டு ஸ்ட்ரைட்டாக அவர் கேபினுக்கு போகிறாரு. கேபின்குள்ளே என்டர் ஆகிட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் இருக்கீங்கன்ட்டே கேபின் உள்ளேருந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரும் எதுவுமே கேர் பண்ணாமல் அவரும் அவர் டெஸ்கில் போய் உக்காண்டாரு. நீங்களும் திமிரு பற்றியா அவனுக்கு? பார்த்து ஒரு குட் மார்னிங் இல்லை எதனா ஸ்மைல் பண்ணான்னா அதானே அவன் இப்படி பண்ணுவான், திமிரு பிடிச்சவன்ல அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மைண்ட் வச்சுட்டு திட்டுறீங்க. திட்டுட்டு சரி ஓகே இப்போவே போயிடலாம், ஏன்னா திட்டினா கூட யாருமே இல்லை, கொஞ்சம் மானமாச்சு பங்கமாகாமல் இருக்கும். சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் ரெடி பண்ண ரிப்போர்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு உங்கள் மனசுக்குள்ளேயே வந்து நீங்கள் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துக்கிறீங்க. அதிரா டென்ஷன் ஏற்றுற மாதிரி கண்டிப்பாக பேசுவான். நீ வந்து எதுக்கும் வந்து காண்டாகி வார்த்தையை விட்டுறாத, அப்புறம் உன்னோட வேலை ஓடிடும். ஓகே? ஏன்னா அவன் கிட்ட போனாலே அவனோட காமான போஸ்டரை நீ லூஸ் பண்ணிடுற. உனக்கு டென்ஷனில் என்னென்னமோ பேசிடுவேன். புரியுது, காலேஜில் நடந்தது வேறு, இப்போ நடக்கிறது வேறு. அப்போவாச்சு அவன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட், நீயும் ஒரு ஸ்டூடெண்ட். நீ என்ன கற்றுனாலும் உனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இப்போ அவனோட ஹையரப், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோ. இப்போ நீ எதனா பேசி உனக்கு ஏதாச்சும் அவன் வேலையை விட்டு தூக்க முடியாது. அவனுக்கு அந்த அளவுக்கு பவர்லாம் இல்லை. மிஸ்டர் நம்ஜுனுக்கு தெரியும் என்னோடய ஒர்க்கோட பற்றி, அதனால் அந்தளவுக்கு இருக்காது. பட் இருந்தாலும் நீ ப்ரொஃபஷ்னலாக மெயின்டைன் பண்ணு. உன் மேலே எந்த ஒரு பிளாக் மார்க்கும் நடக்காத மாதிரி பார்த்துக்கோ. வார்த்தை தாண்டி முக்கியம்.
எதுனா கோவத்தில் கெட்ட வார்த்தை திட்டிடாத, ஓகே அப்படின்ட்டு நீங்களே உங்களுக்கு வந்து மைண்ட் வாய்ஸில் தேத்திக்கிட்டு அவர் கேபின்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கேபின் நாக் பண்ணிவிட்டு உள்ளே என்டர் ஆகிறீங்க. ஆஸ் யூஷுவல் தான், அவர் எப்பவும் போல் நீங்கள் அந்த கேபினில் எக்ஸிஸ்டே ஆகாத மாதிரி அவர் பாட்டுக்கு அவர் சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறாரு. உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது இவரோட பிஹேவியர். இருந்தாலும் என்ன பண்ணுறது, உங்களுக்கு உங்கள் பொசிஷன் முக்கியம் இல்லை, அதனால நீங்களும் பேசுகிறீங்க. சார், ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் சார். உங்களுக்கு ஸ்டோரிஸ் எதுவுமே வந்து தோண மாட்டேங்குது அண்ட் ஜானர் எதுவுமே உங்களுக்கு பிளாங்காக இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜானர்ஸ் அண்ட் நம்ம ரீடர்ஸ்க்கு எந்தெந்த மாதிரியான ஜானர்ஸ் பிடிக்கும் அண்ட் இது மாதிரியான ஜானர்ஸ்லாம் பிடிக்கும், பட் ஆனால் வந்து ஆத்தர்ஸ் இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் எழுதுறதில்லை இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு, வேணால் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் எடுத்து அவர் முன்னாடி வைக்கிறீங்க. அவரும் சும்மா சொல்லக்கூடாது, அவரும் வந்து எடுத்து ஃபுல்லாகவே ரீட் பண்ணுறாரு. பாதி மட்டும் ரீட் பண்ணல, கடைசி பேஜ் வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கும். அவர் வந்து பொறுமையாக உட்காந்து அவ்வளோ ஃபைலையும் ரீட் பண்ணுறாரு. ரீட் பண்ணிவிட்டு அவர் அந்த ஃபைலை கீழே வச்சுட்டு அப்படியே அவர் சேரில் வந்து லீன் பண்ணிவிட்டு அவங்கள பார்க்குறாரு. இவன் ஏன் ஒரு மாதிரி சாஞ்சிட்டு என்னையவே குறுன்னு பார்க்குறான்? ஒரு வேளை திருப்பி இன்னும் அதிரோ என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களா, நான் எவ்வளோ பெரிய ஆத்தர் தெரியுமா அப்படின்ட்டு சீன் போடுவானா? போட்டோம், எனக்கு என்ன, என் வேலை நான் கரெக்டாக பண்ணுறேன். என் வேலையை பார்க்குறத விட அதிகமாகவே இவனுக்கு ஸ்டோரி ஐடியா கொடுக்கறதெல்லாம் என் வேலையே கிடையாது. இருந்தாலும் அதை நான் பண்ணுறேன். மீதிலாம் இவன் கையில் தான் இருக்குது. இவன் எழுதிட்டோம், எழுதிட்டு எக்கேடோ கெட்டு போனேன், எனக்கு என்ன. ஐயோ அதிரோ அப்படிலாம் பேசாத, வாய் தான் நீ உனக்கு, வாய் இல்லை நாய் தூக்கிட்டு போயிடும். இப்படிலாம் கோவப்படாத, சரியா? கோவப்படாத, காம் டவுன். கோவப்படாதடி. இப்போ இவன் கதை எழுதலைன்னா உனக்கு உன் பொசிஷன் போயிடும், உனக்கு உன் ப்ரமோஷன் போயிடும். திருப்பி ஒரு எடிட்டராக நீ ஃபஸ்ட்லேருந்து ஏபிசிடி எழுதணும், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. இன்றைக்கி எப்படியாச்சும் என் மண்டையை கழுவிடணும். அதுதான் எப்படி நீ வந்து கதை எழுத மாட்டேன்னு நானும் பார்க்குறேன்டா. இன்றைக்கி உனக்கு எப்படியாச்சும் ஒரு ஐடியாவை கொடுத்துட்டு தான் இந்த கேபினை விட்டு போகிறேன். இது நான் எடுத்திருக்க சபதம். அவ்வளோதான். நீ இன்றைக்கி உனக்கு ஐடியா கொடுக்கல, என் பேர் ஆதிரா இல்லை. ஓகே, ஸ்மட்னா என்ன? என்ன சார், ஸ்மட்னா என்னண்ணா கேட்டிங்க? இவன் என்ன ஸ்மட்னா என்னன்னு கேட்குறான்? ஸ்மட்னா என்ன ஒரு ஆத்தருக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? இவன் தான் ஃபேமஸான ஆத்தர், க்ரைம் நாவல், மர்டர் மிஸ்ட்ரிலாம் எழுதியிருக்கான். சரி, ஓகே, இவன் ரொமான்ஸ் நாவல் இது வரைக்கும் எழுதினதில்லை தான். இவன் வந்து மர்டர் இந்த மாதிரிலாம் தான் எழுதியிருக்கான். ஓகே, ஃபைன். ஆனால் எப்படி இவனுக்கு ஸ்மட்னா என்னன்னு தெரியாமல் இருக்கும்? ஒரு ஆத்தருக்கு எப்படி அது தெரியாமல் இருக்கும்? எனக்கு புரியல. என்னால் அகைன் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. எஸ், நான் ஸ்மட்னா என்னன்னு தான் கேட்டேன். ஏன் உங்களுக்கு வேறு எதனா லாங்குவேஜில் சொல்லணுமா மிஸ் ஆதிரா? இதுதான் இந்த திமிரு தான். இந்த திமிரு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோயேன், நிலைக்கு என்றைக்கும் உருப்பிட்ருப்படா. சரி, இவன் தான் பெரிய ஆத்தர் ஆச்சு, ரொம்ப ஃபேமஸான ஆத்தர். என்ன தான் க்ரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி நாவல்ஸ்லாம் எழுதியிருந்தாலும் ஒரு ஆத்தருக்கு ஸ்மட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காமல் இருக்காது. நமக்கு தான் தப்பாக ஏதோ கேட்டிருக்கு போல் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்டால், ஏதோ எனக்கு காது கேட்காம உன்கிட்ட திருப்பி சொல்லு அப்படின்னு கேட்ட மாதிரி ரிப்பீட்லாம் பண்ணிக்க முடியாதுன்னு சலிச்சுக்குவா செய்கிற. ஏன் ரிப்பீட் பண்ணால் என்ன உனக்கு? உன் பல்ல என்ன கொட்டிடுமா, இல்லை உன் கண்ணு தான் விழுந்துருமா கீழே? பார்க்குறான் பாரு பார்வை நல்லா, அப்படியே பார்க்க அப்படி எனக்கு எரியுது, கட்டுப்பாகுது இவனை பார்த்தாலே. உனக்கு ஒரு காலம் இருக்குது, அதனால் நீ ஆடுடி, நல்லா ஆடு. எனக்கு ஒரு காலம் வராமலையா போயிடும், அப்போ பார்த்துக்கிறேன் ஒன்று. சார், ஸ்மட்னா ஒன்றும் இல்லை சார். இப்போ ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு செக்ஷுவல் இன்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து எந்த ஒரு சென்சாரும் இல்லாமல் ரொமான்டிக் மூமெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் சார் ஸ்மட் அப்படின்ட்டு நீங்களும் கொஞ்சம் ரொம்பவே டீசெண்டாகவே அவருக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அவரும் அதை கேட்குறாரு. கேட்டுட்டு, ஓ, யூ மீன் பான், ரைட்? பான் பார்க்கறதுக்கு பதில் புக்காக படிக்கிறாங்க, அப்படி தானே சொல்கிறீங்க? ரொமான்ஸ் நாவல் ரொம்ப ஈஸியாக இருக்கும் போல், அதான் நீங்களும் எழுதிட்டு இருக்கீங்க. எது பானா? டென்ஷன் ஏற்றுறான் என்ன? இன்னைக்கு என்ன தைரியம் இருந்தா இவன் ரொமான்ஸ் நாவலில் வர ஸ்மட் சீனையும் கேவலம் அந்த பானையும் 2த்தையும் கம்பேர் பண்ணி சொல்லுவான். என்னடா வண்டி இந்த பக்கம் வரலையே,
என்னை குத்துற மாதிரி பேசலையே, இவ்வளோ நான் வேலைக்கு நேற்று வந்து இவ்வளோ நாள் பேசலையேன்னு நினச்சேன். எப்படி நைஸாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ரொமான்ஸ் நாவல் ரொம்ப ஈஸி தானே ஆதிரா, அதை நீங்களே எழுதுறீங்க போல் அப்படின்னு எப்படி கேட்குறான் பார்த்தியா. நீ பேசிட்டடா, ரொம்ப பேசிட்ட. இப்போ நான் பேசுகிறேன், நீ கேளு. சார், ரொமான்ஸ் நாவல் ஒன்றும் பான் கிடையாது சார். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணாதீங்க, நல்லா இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா க்ரைம் நாவல் அண்ட் மர்டர் மிஸ்ட்ரீஸ் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு நியூஸ் ரிப்போர்ட் தானே சார். என்ன பண்ணுவாங்க நியூஸ் ரிப்போர்ட்டில்? கொலை இங்கே நடந்துருச்சு, இவங்க கொலை பண்ணிட்டாங்க, இல்லை மர்மமாக இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. பேசிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த நியூஸை மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இதுதான் ரிசல்ட் அப்படின்னு 10 நாளில் சொல்லிடுவாங்க. நீங்கள் ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணுறீங்க, அவ்வளோதானே வித்தியாசம். அப்போ க்ரைம் த்ரில்லர் நாவல் இதெல்லாம் ஒரு நியூஸ் ரிப்போர்ட் மாதிரி தானே. இதோ கோவம் வருதா சார் உங்களுக்கு? உங்கள் ஒர்க்கை ஒரு மாதிரி கம்பேர் பண்ணி சொன்னால் கோவம் வருதுல்ல, அப்படி தான் சார். எல்லா ஒர்க்குமே கஷ்டம்தான், எதுவுமே ஈஸின்னு சொல்லிட முடியாது. எப்படி க்ரைம் த்ரில்லருக்கு எவ்வளோ ஒரு எவிடன்ஸையும் நம்ம ரீடர்ஸை வந்து ஒரு சீட் எட்ஜில் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ, அது மாதிரி தான் சார் ரொமான்ஸ் நாவலும். அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. ரொமான்ஸ் நாவல் எழுதுறது ஈஸினா இந்நேரத்துக்கு யார் யாரும் எழுதியிருப்பாங்களே. ஏன் இப்போது நம்ம பில்டிங்லேயே எடுத்துக்கோங்க, நம்மளோட ஃப்ளோரில் மட்டுமே ரொமான்ஸ் நாவல் எழுதுகிற ஆத்தர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேர் இருக்காங்க. சரிங்களா சார்? அதில் நான் உங்களுக்கு ரிப்போர்ட்டில் கீழே எழுதியிருக்கேன், நீங்கள் அதை படிக்கலன்னு நினைக்கிறேன். ஸ்மட் கதைக்கு தேவைப்படுற இடத்துல மட்டும் இருந்தால் தான் ரீடர்ஸ்க்கு பிடிக்கும். அந்த மாதிரி கதையை அழகாக எழுதியிருக்க ஆத்தர்ஸ்க்கு மட்டும்தான் ரெகக்னிஷன் கிடைக்கும், ரொம்ப நாளும் இருப்பாங்க. கதைக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற ஸ்மட், அதுவும் இல்லாமல் அந்த 2 ஹீரோயின்ஸ் அவங்க 2 பேருக்கும் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட், ஒரு கேரக்டர், ஒரு கெமிஸ்ட்ரி, இது எதுவுமே இல்லாமல் வெறும் ஸ்மட் இருந்தால் அந்த கதை ஒன்றும் ஹிட் ஆகாது சார். மேபி அந்த மாதிரி இன்டென்ஷன்ஸ் இருக்கவங்க படிக்கிறவங்களுக்கு வேணால் பிடிக்குமே தவிர மற்ற ஆடியன்ஸ் கிட்ட அது கரெக்டாக நிலச்சி நிற்காது. ஸோ ரொமான்ஸ் நாவலுக்கு நிறைய தேவைப்படுது சார். கேரக்டர் டெவலப்மெண்ட், இப்போது நம்ம ரீடர்ஸை அனலைஸ் பண்ணுறது, இது மாதிரி நிறையா இருக்குது. நம்ம ரொமான்ஸ் நாவலை நம்ம வேணால் 18+ இருக்குன்னா நம்ம வேணால் வார்னிங் வேணால் கொடுப்போம். ஆனால் அது முக்கால்வாசி படிக்கிறது டீனேஜர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம மைண்டில் வச்சு தான் எழுதணும். அதையும் மைண்டில் வச்சு எழுதணுன்னா சென்சார் பண்ண எழுத சொல்லலை. பட் ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ளே இருக்கிறது டாக்ஸிக்காக இருக்குன்னா அட் தி எண்ட் அது க்யூர் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். பிகாஸ் நிறையா டீனேஜர்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அவங்களும் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது அவங்களுடைய டீனேஜ் வயசு தான். ஸோ அதை எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து தான் ஒரு ரொமான்ஸ் நாவல் எழுத வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொமான்ஸ் நாவல் எழுதுறது அவ்வளோ ஈஸிலாம் இல்லை சார். அதுக்கு ஒரு தனி திறமை வேணும், எல்லாராலையும் எழுத முடியாது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொமான்ஸ் ஜானர்லாம் செட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கீழேயே ரிப்போர்ட்டில் ஃபேண்டசி அண்ட் ஏன்ஷியன்ட் அந்த மாதிரி நிறையா ஹிஸ்டாரிக்கல் ஏன்ஷியன்ட்லாம் கொஞ்சம் ஜானர்ஸ் கொடுத்துருக்கேன். நிறையா ஜானர்ஸ் இருக்குது சார். நீங்கள் பாருங்கள் எதோ உங்களுக்கு கிளிக் ஆகுதுன்ட்டு அப்படின்னு நீங்களும் உங்கள் மைண்டில் இருக்க எல்லாத்தையும் வந்து ஓரளவு சொல்லிட்டோமே அப்படின்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நீங்கள் என்டர் ஆனதுலேருந்து மூஞ்சியில் எக்ஸ்ப்ரெஷனே இல்லாத மனுஷன் இப்போ லைட்டாக காண்டாயிட்டார் போல். அவர் இவ்வளோ நேரம் டேபிளில் வந்து அவர் ஹேண்டை வச்சிட்டு இருந்திருப்பார். இப்போ மெதுவாக சேரில் வந்து பின்னாடி சாயாரு. சாஞ்சிட்டு அப்படியே அவர் டங்கை வந்து போக் பண்ணிட்டு உங்களை ஒரு மாதிரி லுக் விடுறாரு. நீங்களும் பயப்படலாம் இல்லை, திருப்பி நீங்கள் ரிட்டன் தான் வந்து பார்க்குறீங்க. இன்ட்ரெஸ்டிங். ஸோ அப்போ எனக்கு ரொமான்ஸ் நாவலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் எழுதவும் வராதுன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே மிஸ் ஆதிரா? ஆமாண்டா, ஒன்றை தான் சொல்கிறேன் மொரமண்டா, ஒன்றே தான் சொல்கிறேன். ரொமான்ஸ் ஜானரை போய் பானோட கம்பேர் பண்ணுறியே, உனக்கெல்லாம் ரொமான்ஸில் என்ன தெரிய போகுது, நீலாம் என்ன கழட்ட போகிற, உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது அப்படின்னு ஒன்றே தான் சொல்கிறேன். ஆனால் டைரெக்டாக சொல்ல முடியாது, நீ தான் என் பாஸாக போய் தொலைஞ்சிட்டியே.
ஐயோ சார், நான் உங்களலாம் சொல்லலை. நான் உங்களை அப்படி மீன் பண்ணிலாம் சொல்லலை சார். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு ரொமான்ஸ் ஜானர் செட் ஆகாது போல் அப்படின்னு தோணுது. ஸோ நீங்கள் வேறு ஜானர் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் சார் சொன்னேன். மித்தபடி உங்களுக்கு ரொமான்ஸ் ஜானர்னால் என்னன்னே தெரியாது, ஒன்றுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது அப்படிலாம் சொல்லலை சார் நான். அப்படி தெரியலையே, நீங்கள் டேரெக்டாக என்ன சொன்ன மாதிரிலாம் இருந்துச்சு. சேலஞ்ச் அக்செப்டட். நீங்கள் தப்புன்னு ப்ரூவ் பண்ணுற சேலஞ்ச். நீங்கள் தானே சொன்னீங்க என்னால் ரொமான்டிக் நாவல்ஸ்லாம் எழுத முடியாதுன்னு. ஸோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஐ கேன் ப்ரூவ் பீப்புள் ராங். சேலஞ்சா? நான் எப்போ சார் உங்களை சேலஞ்ச் பண்ணேன்? மேபி நாட் டேரக்ட்லி, பட் நீங்கள் என்ன சேலஞ்ச் தான் பண்ணுறீங்க மிஸ் ஆதிரா. எப்போவும் சேலஞ்ச் தான் பண்ணுறீங்க, இப்போ மட்டும் இல்லை. என்ன சார், நீங்கள் லாஸ்ட்டில் என்ன சொன்னீங்கன்னு புரியல. நத்திங். நத்திங்கா? பைத்தியக்காரன் என்னமோ சொன்னான், ஆனால் என்ன சொன்னான்னு தான் தெரில. ஏதோ அவங்களே முழுமுத்துட்டா எனக்கு எப்படி கேட்கும், லூஸு. சார், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இதை ப்ரொஃபஷ்னலாக கொண்டு போகிற மாதிரி தெரியல. ஏதோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்போ நீங்கள் அதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த வேர்ட்ஸில் ஏதோ கோவப்பட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக போகிற மாதிரி எனக்கு என்னமோ தோணல சார். இல்லை, நான் இதை ப்ரொஃபஷ்னலாக தான் கொண்டு போகிறேன். நெக்ஸ்ட் 20 மினிட்ஸில் ரொமான்ஸ் நாவலில் ரீடர்ஸ் என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றத எனக்கு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுங்கள். 20 மினிட்ஸா? 20 மினிட்ஸ்லாம் எனக்கு தேவையே படாது. 10 மினிட்ஸ்லேயே ரிப்போர்ட்டை முடித்து இவன் மூஞ்சியில் விட்டு கெடாசிடுவேன். பார்க்க தானே போகிறேன் 10 மினிட்ஸில் முடிச்சுட்டு கொடுக்கும்போது ஐயா மூஞ்சி எப்படி மாறுதுன்ட்டு. ஓகே சார், நான் 20 மினிட்ஸில் ரிப்போர்ட் முடிச்சுட்டு ரொமான்ஸ் ஜானரில் ரீடர்ஸ் என்னென்ன ஜானர்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட்டாக உங்களுக்கு முடித்து சப்மிட் பண்ணிடுறேன் சார் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் கேபினை விட்டு வெளியில் வரீங்க. வந்தோடனே உங்கள் மூஞ்சை பார்க்கணுமே, எப்பவும் ஒரு மாதிரி கடுப்போடு தான் வருவீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு வில்லத்தனமான சிரிப்போடு வெளியில் வரீங்க. Mr. John Jungkook, the great crime thriller novel, famous John Jungkook. உன்னைய மேனிப்புலேட் பண்ணுறது இவ்வளோ ஈஸியாடா? மற்ற ஆம்பளைங்க பற்றிலாம் தெரியாது, ஆனால் மிஸ்டர் ஜான் ஜங்குக் இவனை மேனிப்புலேட் பண்ணணுன்னா இவன் ஈகோவில் டச் பண்ணால் போதும். கரெக்டாக அவனுக்கே தெரியாமல் பண்ணால் ஈஸியாக மேனிப்புலேட் ஆகிடுறான். இவ்வளோ ஈஸியாக வாடா நீ? நான் மேனிப்புலேட் பண்ணுறேன்னு கூட தெரியாமல் ஈஸியாக மேனிப்புலேட் ஆகிட்ட. நீலாம் என்னத்தை க்ரைம் த்ரில்லர் நாவல் எழுதுனியோ எனக்கு டவுட்டாகவே இருக்குது. நான் உன்னை மேனிப்புலேட் பண்ணுறது தெரியாமலே நீ இருக்க பற்றியா? என்ன சொன்ன நேற்று என்னமோ சொன்னியே, கெட் அவுட் ஆஃப் மை கேபின் ஆதிரா அப்படின்னு தானே சொன்னேன். ரொமான்ஸ் ஒன்று ட்ரை பண்ணுங்கள் சார் அப்படின்னு உன்னை ரெக்கமெண்ட் பண்ணால் வெளியே நான் சொல்கிறேன். எப்படி ஓவாயாலேயே ஒன்றையவே ரொமான்ஸ் ஜானரை ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க ஆதிரா அப்படின்னு சொல்ல வச்சேன் பார்த்தியா? அதுதான்டா ஆதிரா அப்படின்ட்டு நீங்களும் சரியான சந்தோஷத்தில் இருக்கீங்க. சரி, ஓகேடா, நீங்கள் சந்தோஷத்தில் சைக்கோபாத் மாதிரி சிரிச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளேயே மைண்ட் வாய்ஸில் வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்டா. அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. நிறையா பேர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க கமெண்ட்ஸில், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதுவும் இல்லாமல் 3rd எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வேறு கொஞ்சம் புதுசாக கொலாபரேஷன் மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜங்குக்கோட வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கடா. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போடுறேன். அன்டில் தென், பை பாய்.